ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நாட வேண்டாம். ஆச்சரியம். இதுல ஒரு ஒரு பெரிய கேள்வியும் எனக்கு உண்டு. கொஞ்ச நாளைக்கு முன்புதான், அல்லது மேபி ஊழியத்தில் துவக்கத்துல கப்பர்நகூமில் இப்பதான் நம்ம பார்த்தோம். அதனால நம்ம மறக்கவே முடியாது. இதுல நம்மோடு கூட தினந்தோறும் ஜெபிக்கிறவங்க உங்களால மறக்கவே முடியாது. பேதுரு வீட்டுக்கு போகும்போது அப்படியே படுத்திருந்த பேதுருவின் மாமிய இதே வார்த்தையை சொல்லியிருக்கிறான். மாமி, ஏன்னா இவருக்கும் மாமி ஆயிட்டு இருப்பாங்க. மாமி எழும்புங்க, மாமி அத்தை எழும்புங்க. எழுந்து உட்கார்ந்து இருப்பாங்கல்ல, நிச்சயம் தானே. ஏன் அவங்க கரத்தை பிடிச்சு எழும்பணும்? ஏன் கரத்தை பிடிச்சு எழுப்பணும்? ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே. கரத்தை பிடிச்சு அவங்களை தூக்கி விட்டார். அவங்க எழும்பி அவருக்கு பணிவிடை செய்தார். இங்க ஏங்க 38 வருஷம் அவனால எழும்ப கூட முடியாது, அவனை பார்த்து எலும்பு என்று ஆண்டவர் ஏன் சொல்லணும்? அதற்கு பின்னாடி என்ன தாற்பயம் இருக்கிறது? ஆண்டவருடைய சிந்தை என்ன? அதுக்கு பின்னாடி ஆண்டவருடைய சிந்தை என்ன? ஆண்டவருடைய சிந்தை என்ன? கொஞ்சமாவது எப்பாவது யோசித்தீங்களா? ஏன் ஆண்டவர் இவனிடத்துல மாத்திரம் ஏந்திருப்பானேன்னு சொல்லி இருக்கிறாரு? அந்த எல்லா இடத்துலயும் கையை பிடிச்சி வேற தூக்கி விட்டாரு. ஏன் இந்த கான்ட்ராஸ்ட்? ஏன்? ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, சில நேரங்களில் ஆண்டவர் நம்மையும் கீழ்ப்படிதலோடு கூட முயற்சி செய்ய வேண்டும் என்று அவர் இந்த வார்த்தையை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. இதை ஷார்ட்ஸா கூட போடலாம். நாமும் முயன்றால்தான், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாமும் முயன்றால்தான் நாம் அந்த அற்புதத்தை சுதந்திரிக்க கொள்ள முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. நாமும் முயலணும். வெறும் வார்த்தை மாத்திரம் போதாது. கர்த்தருடைய வார்த்தை விலையேறப்பட்டது. கர்த்தருடைய வார்த்தை அதெல்லாம் எனக்கு பெரிய 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 சந்தேகம் இல்லை, அதுல எனக்கு ஒரு மாறு கருத்தும் இல்லை. ஆனா இங்க இந்த கான்டெக்ஸ்ட்ல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்கிறார். இது வார்த்தை, இது ஒரு ஆக்ஷன். இது என்ன ஆக்ஷன்? மேக் an effort, my dear child. கொஞ்சம் எஃபர்ட் எடுப்பா. எஃபர்ட் எடு. நீ படுத்து கிடந்தது போதும், எழும்பிப்பார்.